இது ஒரு முக்கியமான ஹதீஸ். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு, ஒரு அடியான் என்ன பண்ணுறான், ஒரு பாவம் செஞ்சுட்டு சொல்கிறான், என் இறைவா நான் ஒரு பாவம் செய்து விட்டேனே, ஐயோ நான் தப்பு நடந்து போச்சு, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன பண்ணுறது, அதை நீ மன்னித்து விடு என்று கூறும்போது அவன் தௌபா செஞ்சு எல்லாங்கிறான், அல்லாட்ட துவா கையெடுத்து எல்லாம் நீ பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு துவா கேட்கும்போது அல்ல என்னங்கிறான், என் அடியான் தனக்கு ஒரு இறைவன் இருப்பதையும் அவன் நாடினால் பாவத்தை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ சக்தி பெற்றவன் என்பதையும் அறிந்து வைத்துள்ளான். அல்லாஹ் எப்படி ஆச்சரியப்படுறான்னா, என்ன இவனுக்கு தெரியுமா நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறேன்ட்டு, நான் நினச்சா அவனுக்கு தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், நான் நினச்சா அவனை மன்னிச்சு கூட விடலான்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஆக்சுவலாக கோவம் தானே வரணும், ஏன்னா உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன், இறை தூதர்களை கொடுத்துருக்கேன், வேதத்தை கொடுத்துருக்கிறேன், அத்தனையும் மீறி சைத்தான் நீ பாவத்தை செஞ்சு போட்டு கொஞ்சம் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு வேற உனக்கு மிரட்டி வச்சிருக்கிறேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் அவனை மிரட்டியும் வச்சிருக்கிறேன், இத்தனையும் செஞ்சு நீ பாவத்தை செஞ்சதுக்கு அப்படி கோவப்படுறதுக்கு பதிலாக பாடுறா நான் ஒருத்தருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், அது நான் மன்னிக்க வேற செய்வேன்னு சொல்லி அவன் விளங்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்னங்கிறான், சந்தோஷம் அடைஞ்சு அல்லாஹ் என்னங்கிறான், எல்லாம் சொல்கிறான் மன்னிச்சிட்டேன் போ அப்படிங்கிறான். சரி இது ஒரு சான்ஸா, அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது மறுபடியும் இதே மாதிரி செய்கிறான், என்னுடைய அறைவா நான் பாவத்தை செஞ்சுட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அல்ல மறுபடியும் இதே மாதிரி சொல்றான், பாரு நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். 3 வாட்டி இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பீட் பண்றாங்க. செஞ்சுட்டு 4வது வாட்டி என்ன சொல்றான், அல்லாஹ் இதுக்கப்புறம் செய்யவே கூடாது, இதுதான் வார்னிங்னு சொல்றானா, இல்ல சரி நீ இப்படியே பண்றா அப்படிங்கிறான், நீ இப்படியே கண்டினியூ பண்ணு, நீ இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டே இரு, நீ ரிப்பீட் பண்ணிட்டே இரு, நான் உன்னை மன்னிச்சுட்டே இருக்கிறேங்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத். இது யாராவது இதெல்லாம் தெரிஞ்சா தர்காவுக்கு போவாங்களா? எதுக்கு போகிறோம், பாவத்தை செஞ்சிட்டோம், நமக்கு அல்லாட்ட கேட்கறதுக்கு தகுதி இல்லை, அதனால் நம்ம அல்லாட்ட போகிறோம். நீங்கள் தர்கா சம்பந்தமாக சட்டங்கள் எடுத்து பேசாதீங்க. கபரு கட்டுறதா வைக்கிறதா, கபரு இப்படியா என்ன, சவ்வாவுக்கு அர்த்தம் என்ன, கபரின் மீதுனா என்ன, அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. இப்படிப்பட்ட ஒரு இறைவன் உங்களுக்கு இருக்கும்போது என்ன தேவை ஏற்பட்டுச்சு உங்கள் மற்றவங்ககிட்ட போய் நிற்கும்போது, அப்போ அல்லாஹ்வை பற்றி சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவங்க விட்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த அல்லாஹ்வை பற்றிய இந்த வசனங்கள் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு அந்த ஹதீஸ்கள் தான் ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தர்கா விஷயத்தில் இந்த ஹதீஸ்லாம் பார்த்து அல்லாஹ் இப்படிப்பட்டவனா, இதெல்லாம் எங்கேயுமே நம்ம கேள்விப்படவே இல்லையா, இப்படிப்பட்டவன் ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இவங்கெல்லாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் வரும். இங்கே என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் வந்து எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, அவுலியாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, அவுலியா ரொம்ப இரக்கம் கொண்டவர், அவுலியா தர்காவுக்கு என்ன சொல்கிறாங்க, அவுலியா ரொம்ப முஹப்பத் கொண்டவர், அவர் யாராவது அதாவது அவருடைய சீடராக போய் யாராவது சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு, அவர் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, மறுமை நாளில் கூட உங்களை சிக்கல்லேருந்து காப்பாற்றுவார். ஒரு பக்கம் இப்படி அவுலியாவை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறது. அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன அல்லாவா மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், அடுத்து என்ன பண்ணுவான், அவன்கிட்ட மலக்குகள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து உயிரை பிடுங்குவாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் கபூரில் சாத்துன்னு சாத்துவாங்க, அதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணி நான் மறுமையில் அப்படி கேள்வி கேட்பான், அதுக்கப்புறம் என்ன பயங்கரமான நரகம் இருக்குது, கொண்டு போய் அவனை போட்டுருவான். இப்படி அல்லாஹ் இது பண்ணால் அதுக்கப்புறம் துவா செய்கிறதுக்கு அல்லாஹ் போய் கூப்பிட்டா கூட அவன் வரமாட்டான், ஐயோ அல்லாஹ் கூப்பிட்றான் நான் வேணாம்ப்பா, இவங்ககிட்ட நான் போய் நிற்கவே